வணக்கம் மக்களே. நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாயா சந்தியாவில் அடுத்து என்ன நடக்க போகுது, அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அடுத்து நாங்கள் வீடியோ போடும் பொழுது லாஸ்ட் வீடியோவில் எவ்வளோ லைக்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எங்களுக்கு அடுத்து வீடியோ போடும் பொழுது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோவுக்கு எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம கதிர் நேராக அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. கூடவே மாயாவும் போகிறாங்க. நேராக அந்த வீட்டை புவனேஸ்வரியை பார்த்துட்டு, கார்த்தியை நீங்கள் பதுக்கி வச்சிருக்கிறது எங்களுக்கு தெரியும், மரியாதையா கார்த்தி எங்கே இருக்கான் அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு. கதிர் அப்படி கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க புவனேஸ்வரி. புவனேஸ்வரி நேராக மாயாவை பார்த்து, ஏ மாயா, என்ன என்ன இப்படி முட்டாள்தனமாக பேசுகிற? கார்த்திய நீயும் உன் பெரியம்மாவும் சேர்ந்து கொலை பண்ணிட்டீங்க. நீங்கள் தானே கார்த்தியை புதைச்சிங்க. அப்படி இருக்கையில் எதுவுமே தெரியாத மாதிரி இப்போ கார்த்தி எங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நாங்களே கார்த்தியை பறி கொடுத்த கஷ்டத்தில் இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து எதுக்கு எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்டதோட நம்ம மாய நேராக புவனேஸ்வரியை பார்த்து, இங்கே பாரு, பெரியவங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத்தனை நாளும் உனக்கு மரியாதை கொடுத்துருந்தேன். ஆனால் நீ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை பார்ப்ப அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு மேலேயும் உனக்கு மரியாதை கொடுக்கறது ரொம்ப பெரிய தப்பு. இங்கே பாரு, இன்னைக்கு எங்கள் பெரியம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீ தான். ஆனால் இப்படி கார்த்தியை உயிரோட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சந்தேகம் இருந்துச்சு. கதிரோட பரிசை எப்போ அந்த கார்த்தி இருக்கிற இடத்துல பார்த்தனோ அப்பவே இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் கார்த்தி உயிரோட இருக்கிற அளவுக்கு நான் சூழ்ச்சியை எதிர்பார்க்கல. இங்கே பாருங்க புவனேஸ்வரி, கார்த்தி உயிரோட இருக்கான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக அவனை கொண்டு போய் ஜட்ஜம்மா முன்னாடி நிற்க வச்சு உங்களை நான் வெளுத்து கட்டலை, இந்த குடும்பத்தையே நான் ஜெயிலுக்கு அனுப்பலை, என் பேர் மாயா இல்லை அப்படின்ட்டு மாயா நேராக புவனேஸ்வரியை பார்த்துட்டு செம்மையாக திட்டுறாங்க. இதை பார்த்ததோட மகாலிங்கம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. மகாலிங்கம் நேராக மாயாவை பார்த்து, இங்கே பாருமா, எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை, என்ன விட்டுருமா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி நேராக மகாலிங்கத்தை பார்த்து, என்ன லிங்கம், எஸ்கேப் ஆக பார்க்குறீங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்கம் ஷாக் ஆகி நிற்கிறாரு. அப்போ நம்ம மாயா நேராக மகாலிங்கத்தை பார்த்து, என்ன இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்கள் என்ன நினச்சாலும் கண்டிப்பாக உங்களால் இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்க முடியாது. நீங்கள் எல்லாரும் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெரியம்மாவை நான் விடுதலை பண்ணிட்டு உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நேராக கதிரை பார்த்து, கதிர், வீட்டுக்குள்ளே அந்த கார்த்தி இல்லையா அப்படின்னு கேட்க, அப்போ கதிர் சொல்கிறாரு, ஆமாம் மாயா, வீட்டுக்குள்ளே அந்த கார்த்தி இல்லை, எங்கே போனானே தெரியல அப்படின்னு. அப்போ மாயா நேராக புவனேஸ்வரியை பார்த்து, கண்டிப்பாக நீ கார்த்தியை இங்கே வச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு நீ கார்த்தியை அனுப்ப முயற்சி பண்ணியிருக்க. அவன் என் கண்ணில் பட்டு இருக்கான், உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாய நேர புவனேஸ்வரியை பார்த்து, பெரியம்மா ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்னு தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்க? கண்டிப்பாக நான் பெரியம்மாவை ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டேன். அதுக்கு பதிலாக நீயும் உன் குடும்பமும் தான் ஜெயிலுக்கு போக போகுது, காத்திரு அப்படின்னு சொல்லிட்டு மாய நேர கதிர்கிட்ட, வா கதிர் போகலாம் அப்படின்ட்டு வெளியில் போகிறாங்க. மாயா நேரா கதிர்கிட்ட, கதிர் இரு, கண்டிப்பாக நம்ம போன பிறகு அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எங்கே இருக்கு அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ இதை பயன்படுத்தி கார்த்தி எங்கே இருக்கான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். பொறுமையாக இரு அப்படின்னு சொன்னதோட கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நிற்கிறாரு. அப்போ புவனேஸ்வரி நேராக பசுபதி கிட்ட, என்னன்னா இது, அந்த கார்த்தி எப்படி இந்த மாயாவோட கண்ணில் சிக்கனா? அந்த கார்த்தி அப்படி எங்கே தான் போனான் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு. அதம்மா எனக்கும் தெரியல அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணா, அவனுக்கு ஒரு புது நம்பர் கொடுத்தேன்ன, அந்த நம்பருக்கு கால் பண்ணுறேன் எடு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தியை தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களே, அங்கே வந்துட்டு
நர்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஃபோனை எடுக்கிறாங்க. ஃபோனை எடுத்து ஹலோ சார் யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ பசுபதி சொல்கிறாரு, என்னம்மா யார் மணி, நான் என் பிள்ளை கார்த்திகிட்ட பேசணும் அப்படின்னு. அப்போ அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, சார் இந்த ஃபோன் வச்சுருக்கிற பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. பசுபதி நேராக அந்த பொண்ணுக்கிட்ட, இங்கே பாருங்க, அவன் அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்களா, அவன் அங்கே இருக்கிற விஷயம் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு. நர்ஸ் சொல்கிறாங்க, இல்லை சார், கொண்டாந்து இவங்களை அட்மிட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்கிறாரு, சரி, கார்த்தியை தேடி யார் வந்தாலுமே அவங்கள பார்க்க விட்டுறாதீங்க, கார்த்தியோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட நர்ஸும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. பசுபதி நேராக புவனேஸ்வரி கிட்ட, புவனேஸ்வரி நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டோம் அப்படின்னு புவனேஸ்வரி கேட்குறாங்க. ஏன்னா என்னாச்சு அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாருமா, கார்த்தி பைக்கில் போகும் பொழுது அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ ஜானகி கேட்குறாங்க, என்னென்ன சொல்கிறீங்க, அவன் எப்படி ஆக்சிடெண்ட் ஆனா அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, மாயா சொன்னால கார்த்தியை ஃபாலோ பண்ணிட்டு போனேன்னு, அப்போ தான் கார்த்தி பதட்டத்தில் கொண்டு போய் ஏதாவது ஒரு வண்டியில் விட்டுருப்பான் போல, அதான் அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிட்டு. அம்மா இவ்வளோ நேரம் நம்ம இங்கே இருக்கிறதே ரொம்ப பெரிய தப்பு, நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ ஹாஸ்பிட்டல் போனாதான் அந்த மாயா கிட்டேருந்து கார்த்தியை காப்பாற்றலாம் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்கிறாங்க, சரி வாங்க நான் போகலாம் அப்படின்னு. இது எல்லாத்தையுமே மாயாவும் கதிரும் காதில் வாங்கிடுறாங்க. மாயா நேராக கதிர்கிட்ட, பாத்தியா கதிர், அந்த கார்த்தியை அவங்க ஒளிச்சு வைக்க பார்த்தாங்க, ஆனால் கடவுளாக பார்த்து அந்த கார்த்திக்கு ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாரு, நம்ம போயிட்டு அந்த கார்த்தியை எப்படியாவது நேராக அந்த கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், வா கதிர், இவங்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம போகணும் அப்படின்ட்டு நேராக ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி நேராக பசுபதி கிட்ட, அண்ணா கண்டிப்பாக அந்த மாயா இந்த விஷயத்த கண்டுபிடிக்காமல் இருக்க மாட்டான், அவகிட்டேருந்து நம்ம எப்படியாவது கார்த்தியை காப்பாற்றணும், கார்த்தி உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாருமா புவனேஸ்வரி, எப்படியும் அந்த கார்த்தி இருக்கிற இடம் அந்த மாயாவுக்கு தெரியாது, நம்ம எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம், கவலைப்படாது அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்கிறாரு, இல்லைம்மா எனக்கு என்னமோ பயமாக இருக்கு, ஒருவேளை கார்த்தி உயிரோடு இருக்கிற விஷயம் அந்த மாயாவுக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் இருக்கிற இடமும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு எந்த தப்புமே இல்லை ஜானகி மேலே அப்படிங்கிறத நிரூபிச்சிருப்பான், அதுக்கப்புறம் நம்ம தான் கூண்டோட ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணா கண்டிப்பாக பிரச்சனையில் சிக்க மாட்டோம், நீ கவலைப்படாத அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ இப்படி நம்பிக்கையோடு சொல்கிறதுனால தான் நான் நம்பிக்கையோடு இருக்கேன் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணா பாதியாத்த கடந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அந்த ஜானகிக்கு மட்டும் தண்டனை கிடச்சிட்டுன்னா அதுக்கப்புறம் நான் காலம் ஃபுல்லாக எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தனோ அது நடந்துடும் அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்கிறாரு, சரிம்மா, சரிவா ஃபஸ்ட்டு கார்த்தியை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு நேராக ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. மாயாவும் கார்த்தியும் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அங்கே போயிட்டு நேராக நர்ஸ் கிட்ட, மேடம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த கார்த்தி அப்படிங்கிற யாராவது அட்மிட் ஆனாங்களா அப்படின்னு. அப்போ நர்ஸ் நேராக மாயாவை பார்த்து, நீங்கள் யார் மேடம் அப்படின்னு கேட்க, மாயா சொல்கிறாங்க, மேடம் இது ரொம்ப எமர்ஜென்சி, இந்த பையனை கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு எங்கள் பெரியம்மா வந்துட்டு ரிலீஸ் ஆவாங்க, சீக்கிரம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு. அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, மேடம் இந்த பையனுக்கு ஆபத்து அப்படின்னு இவங்களோட ரிலேஷன் அந்த பையனை யாரையுமே மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என் பெரியம்மா இப்போ 8 வருஷம் ஜெயில் தண்டனையை அனுபவிக்க போகிறாங்க, இந்த பையன் செத்துட்டான் அப்படின்னு நினச்சி பெரியம்மாவுக்கு தப்பான தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க, நீங்கள் நினச்சாதான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு. இது கேட்டதோட நர்ஸும், மேடம் நீங்கள் இப்படி சொல்கிறதுனால நான் கண்டிப்பாக கார்த்தி எங்கே இருக்காருங்கிறத சொல்கிறேன் அப்படின்ட்டு நேராக கார்த்தி இருக்கிற ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு கார்த்திக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடக்குது. அப்போ மாயா நேராக கதிரை பார்த்து, பாத்திய கதிர், நான் உங்ககிட்ட சொன்னேன்னு இந்த கார்த்தி உயிரோடு இருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்கிறாரு, இவனை இப்பயே அடித்து இழுத்துட்டு போகணும் அப்படின்னு. அப்போ மாயா நேராக கதிர்கிட்ட, கதிர் இங்கே பாரு, இப்போதைக்கு இவனை பிடிச்சி இழுக்க முடியாது, கண்டிப்பாக வந்துட்டு இவன் தப்பிச்சு ஓட பார்ப்பான், இவனை அப்படியே வீடியோ எடு, இவன் உண்மையாக இருக்கிற விஷயத்த நம்ம போயிட்டு ஜட்ஜம்மா கிட்ட காட்டிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த கதிரும் சரி அப்படின்ட்டு கார்த்தி உயிரோடு இருக்கிறத அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்துகிட்டு நேராக மாயா வந்துட்டு கதிர்கிட்ட, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக
நம்ம ஜானகியை காப்பாத்துறதுக்கு கிளம்புறாங்க. மாயா நேராக கதிர்கிட்ட கதிர் பெரியம்மாவுக்கு நேரம் ஜட்ஜம்மா வந்து தண்டனை கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, என்னாச்சுன்னு தெரியலையே மாயா, எனக்கு வேற ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஜட்ஜம்மா வராங்க. வந்ததோட நம்ம ஜானகி ஜட்ஜம்மாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அம்மா வணக்கம் அப்படின்னு சொல்ல, அப்போ வக்கீல் நேராக ஜட்ஜம்மா கிட்ட, அம்மா இவங்க அவங்க மருமகனை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பழியை ஏந்திக்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ ஜானகி டக்குன்னு, அம்மா அவர் சொல்கிறது பொய்யுமா, என் மேலே தான் தப்பு, இந்த கையால் தான் அந்த கார்த்தியை என் கையால் அடித்து கொன்னேன், நான் தான் கொண்டு போய் அவனை புதைச்சேன், என் மருமக மேலே எந்த தப்புமே இல்லை, அவங்க யாருக்குமே உண்மை தெரியாது, அதனால தான் இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்க நேராக ஜானகியை பார்த்து, சரி அப்போ நீங்கள் வாக்குமூலம் கொடுத்தது உண்மைதானே, உங்களை ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜட்ஜம்மா சொல்கிறாங்க, சரி அப்போ நான் எழுதிடுறேன் அப்படின்ட்டு எழுத போகிறாங்க. அப்போ டக்குன்னு மாயா வந்துட்டு மேடம் அப்படின்னு சொல்லி கத்த, நம்ம போலீஸ் டக்குன்னு மாயாவை பார்த்து, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு ஜட்ஜம்மாவை அவமானப்படுத்துகிற மாதிரி இடையில வந்து பேசக்கூடாது அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, உண்மைகள் நிரூபிக்கப்படணும் அப்படின்னா இடையில வந்து தானே ஆகணும் அப்படின்னு. அப்போ ஜட்ஜம்மா நேராக மாயாவை பார்த்து, வாமா நீ யார் அப்படின்னு சொல்ல, மாயா நேராக ஜட்ஜம்மா கிட்ட, அம்மா இவங்க என்னோட அம்மா, இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ ஜட்ஜம்மா கேட்குறாங்க, என்னம்மா இது, இவங்க தான் இப்போ வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்தாங்க, தான் தான் அந்த கார்த்தியை கையால் அடிச்சு கொன்னேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்தாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, யார் சொல்கிறத நம்புறது அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மாவுக்கு எந்த உண்மையும் தெரியல, அதனால தான் இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜம்மா கிட்ட கார்த்தி உயிரோடு இருக்கிற வீடியோவை காமிக்கிறாங்க. அப்போ ஜட்ஜம்மா நேராக மாயக்கிட்ட, இங்கே பாருமா, இவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தானே ஜானகி மேடத்துக்கு தண்டனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், இது எல்லாமே ஒரு சூழ்ச்சி, கார்த்தி இறக்கவே இல்லை, புவனேஸ்வரி அப்படிங்கிற குடும்பம் பெரியம்மா குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு கேவலமான திட்டத்தை போட்டிருக்காங்க, இத்தனை நாளும் கார்த்தி இறந்துட்டான் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தோம், கார்த்தியை தன் கையால் கொண்டுட்டமே அப்படின்னு பெரியம்மாவும் மனசால ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அது எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட ஜட்ஜம்மா செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜட்ஜம்மா நேராக குருவரனை பார்த்து, குருவரன் இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு கொடுக்க, குருவரனும் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகி நேராக மாயாவை பார்த்து, மாயா நீ சொல்கிறது உண்மையா, கார்த்தி உயிரோட இருக்கானா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, ஆமாம் பெரியம்மா, கார்த்தி உயிரோட இருக்கான், நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி நேராக மாயாவை கட்டி பிடிச்சி, மாயா இத்தனை நாளும் ஒரு கொலையை பண்ணிட்டோமே அப்படின்னு என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலை, இப்போதான் மாயா எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு. குருவரன் சொல்கிறாரு, மாயா இப்போ அந்த கார்த்தி எங்கே இருக்கான் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போகிறதுக்காக தான் அவன் ட்ரை பண்ணியிருக்கான், அப்போ கடவுளாக பார்த்து அவனுக்கு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, அப்போ அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க, அப்போ நான் எப்படியோ புவனேஸ்வரி வீட்டில் போயிட்டு கார்த்தி எங்கன்னு கேட்டபோது தான் அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, கார்த்தி ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னு. நான் நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவனை அப்படியே வீடியோ எடுத்துட்டேன், அவனை எப்படியும் பிடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட காமிச்சிருக்கலாம், ஆனால் அவன் கண்டிப்பாக வந்துட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவான், அதனால இங்கே வரத்துக்கு டைம் ஆகும், அதனால தான் அவன் உயிரோடு இருக்கிற வீடியோவை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன், அந்த புவனேஸ்வரி கண்டிப்பாக கார்த்தியை வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, நீங்கள் தான் எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரனும், சரி மாயா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நேராக ஜட்ஜம்மாவை பார்த்து, அம்மா இந்த கேஸு இன்னுமே இருக்க போல அப்படின்னு. அப்போ ஜட்ஜம்மா சொல்கிறாங்க, சரி அந்த கார்த்தியை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் அந்த கார்த்திக்கு சரியான தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா குருவரன் நேராக மாயக்கிட்ட, மாயா நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் அந்த கார்த்தியை பார்த்தீங்க அப்படின்னு. அப்போ மாயா கார்த்தி இருக்கிற ஹாஸ்பிட்டலோட அட்ரஸை சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி நேராக மாயக்கிட்ட, மாயா இத்தனை நாளும் இந்த கையால் கார்த்தியை கொண்டுட்டோமே அப்படின்ட்டு நான் ரொம்ப கவலையோடு இருந்தேன், என் வாழ்க்கையவே காப்பாற்றிட்டேன் அப்படின்னு. அப்போ மாயா நேராக ஜானகிட்ட, பெரியம்மா நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன்னே இது எல்லாமே சூழ்ச்சி அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, கதிர் மேலே பழி வந்ததுனால தான் என்னால் எதுவும் பண்ண முடியல, இல்லைன்னா நான் இந்த பழியை ஏன் ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, சரிங்க பெரியம்மா, நம்ம கண்டிப்பாக அந்த புவனேஸ்வரியை விடக்கூடாது, அவகிட்ட எத்தனை தடவை சொல்கிறது நம்ம குடும்பத்தை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு, ஆனால் அவள் நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுலேயே இருக்கா, அவளை விடக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும், சரி மாயா அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மாயா நேராக ஜானகிட்ட, பெரியம்மா
பெரியப்பாவும் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாரு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் குருவரன் நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அங்கே போயிட்டு கார்த்தியை பார்க்குறாரு. பார்த்ததோட கார்த்தியை கைது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் லேட்டாக வந்த புவனேஸ்வரிக்கு சரியான ஏமாற்றம் கிடைக்கிது. கார்த்தியை கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கிறாங்க. நம்ம ஜானகி நேராக வீட்டுக்கு வராங்க. மாயா கூட்டிகிட்டு வராங்க. அப்போ நம்ம ரகுராம் நேராக ஜானகியை பார்த்ததோட ஓடி வந்து நிற்கிறாரு. அப்போ சிவா நேராக மாயாவை பார்த்து, மாயா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, மாயா சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் குருவரன் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவார். நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறது கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதோட சிவாவும் சரி அப்படின்னு சொல்ல, அப்போ ஜானகி நேராக வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ நம்ம பத்மாவும் பார்வதியும் ஜானகி வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு பத்மா சொல்கிறாங்க, அந்த கார்த்தியை கொலை பண்ண குற்றத்துக்காக இன்னரும் அன்னைக்கு தண்டனை கிடச்சிருக்கணுமே, எப்படி வீட்டுக்கு வராங்க அப்படின்னு. அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, எனக்கு அப்போவே தெரியும், அந்த ஜானகியும் கதிரும் பேசிக்கிட்டான்னு. அவங்க 2 பேரும் கண்டிப்பாக ஏதாவது திட்டம் போட்டு ஜானகி அண்ணியை வெளியில் கொண்டுட்டு வரதுக்காக தான் அப்படி அவசர அவசரமாக பேசியிருந்திருக்காங்க. நம்ம தான் அது தெரியாமல் இருந்திருக்கோம் அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்கிறாங்க, சே, காலம் ஃபுல்லாக அவங்க வரமாட்டாங்க, நம்ம தான் இந்த வீட்டோட ராஜ்யம்னு நினச்சேன், கடைசியில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஆமாக்கா, கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் நம்ம வேலைக்காரவங்க தான் போல அப்படின்னு. அதே நேரத்தில் மாயா நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க பெரியப்பாவை பார்த்து, பெரியப்பா, கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி பெரியம்மா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு. அதே நேரத்தில் குருவரன் வீட்டுக்கு வராரு. குருவரன் வந்ததோட சிவா நேராக குருவரனை பார்த்து, குருவரா, நீ எப்போ வருவ அப்படின்னு தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம், என்ன நடந்துச்சு அப்படின்னு. குருவரன் நேராக சிவா கிட்ட, அந்த கார்த்தி உயிரோட தான் இருந்திருக்கான், உங்கள் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக அந்த புவனேஸ்வரி கூட்டம் திட்டம் போட்டு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ ரகுராம் நேராக குருவரனை பார்த்து, எதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க ரகுராம் அப்பா, இது சொல்கிறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த கார்த்தி நல்லவனே கிடையாது, தனாவை வந்துட்டு ஏமாத்தியிருக்கான், அவன் தனாவை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணியிருக்கான், தனாவை கூப்பிட்ருக்கான் பண்ண வீட்டுக்கு. அதை போய் தடுக்கிறதுக்காக தான் மாயா போயிருக்காங்க. அப்போ தான் மாயா வந்துட்டு இரும்பால் அடிச்சிருக்காங்க. அப்போ அந்த கார்த்தி மயக்கம் மட்டும் விழுந்திருக்கான். அப்போ அந்த புவனேஸ்வரி வந்திருக்காங்க. வந்துட்டு கார்த்தியை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜானகி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதோட இதை ஒரு கொலையாக மாற்றலாம் அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் நேராக ஜானகியை பார்க்க, ஜானகி நேராக ரகுராமை பார்க்க. அப்போ ஜானகி நேராக ரகுராம் கிட்ட, என்னங்க இப்போயாவது என் மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, ஜானகி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னதோட ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் எங்கே என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரகுராம் வந்துட்டு உண்மை தெரிஞ்சதோட ஜானகியை மன்னிக்கிறாரு. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.